கேரளா லாட்டரி கெஸ்ஸிங் டுடே என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா 15/11/2024 ஒரு நிர்மல் லாட்டரிக்கான கெஸ்ஸிங் ட்ரா நம்பர் 406 ஓகேங்களா. 406லேருந்தும் அடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம லாஸ்ட்டு நிர்மல் லாட்டரிக்குரிய ஒரு ரிசல்ட்டை வச்சோம். அதுக்கப்புறம் 247 டுடேக்குரிய ஒரு ரிசல்ட்டை வச்சுருந்தான் இப்போ நம்ம கம்பேர் பண்ணி எடுக்க போகிறோம். வெல்கம் டு மை சேனல் கேரளா லாட்டரி கெஸ்ஸிங். நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரவங்களா இருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலில் கேஎல் டைமண்ட்ன்ற பேக்கில் மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. டெய்லி போஸ்ட்டாக வரும், மெம்பர்ஷிப்கான ஒரு கெஸ்ஸிங் டெய்லி போஸ்ட்டாக வரும். ஒரு 2 நாளாகவே பார்த்துக்கிட்டிங்கன்னா சரியான 3 டிஜிட் வின் ஆக வேண்டியது. பட் ஆனால் ஒரு நம்பரில் போயிட்டுருக்கு. நீங்கள் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுறவங்களா இருந்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாகவே தெரிஞ்சிருக்கும். 3 டிஜிட் பாக்ஸ்க்கான ஒரு கெஸ்ஸிங்னு டெய்லி நேற்றுமே அப்படி தான், இன்றைக்குமே அப்படி தான். இன்றைக்கெலாம் பாருங்களேன், ரொம்ப ஒரு மோசமான ஒரு நிலை. 247 ரிசல்ட்டு. நம்மளோட கெஸ்ஸிங்கை பார்த்துக்கிட்டிங்கன்னா 267 ஓகேங்களா, 207 இப்படி அடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா 214. இதில் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஏசி பாஸு ஏபி பாஸு. இது வந்தால் இப்படி மேட்ச் ஆனால் அது அப்படி மேட்ச் ஆகலை. எல்லாமே கம்பேரிசன் பண்ணி தான் எடுக்கணும் இல்லையா. அதனால் இப்படி எடுத்தோம்னா அப்படி உல்ட்டாவாகுது. உல்ட்டாவே ஆகக்கூடாதுன்னா 267 எடுத்தேன், 207 எடுத்தேன், 214 எடுத்தேன். இந்த இதையே நம்ம எடுக்கிற கன்ஃபார்மான ஒரு ஸ்ட்ராங்காக ஒரு நம்பர் வருது இல்லையா. அதாவது இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு சொல்லணும்னா ரிசல்ட்டு 247 ஓகேங்களா. 267 எடுத்தாலே இதே நம்ம உல்ட்டா வாக்கி தான் போட்டுட்ருக்கோம். பட் ஆனால் அதுவுமே ஒரு இடத்துல மிஸ் ஆகிடுதுன்னா அது ரொம்பவே நம்மளுக்கு வருந்தத்தக்க செயலாகவே ஆயிடுது. நம்ம ஓரளவுக்கு கன்ஃபார்மாக ஓரளவுக்கு கான்ஃபிடென்ட்டாகவே எடுக்கிறோம். பட் ஆனால் ஒரு நம்பரில் மிஸ் ஆகிடுது ஓகேங்களா. எப்பயும் போல் ஆல் போர்டு 4 பாஸு ஓகேங்களா. மெம்பர்ஷிப் கெஸ்ஸிங்கில் பார்த்துக்கிட்டோம்னா 2 பாஸுங்க, 2 பாஸு ஆல் போர்டுக்கான ஒரு கெஸ்ஸிங்கில் டெய்லி ஏதாவது ஒரு வின்னிங்கை நோக்கி தான் நம்ம சேனல் போயிட்டுருக்குன்றதுக்கு இதான் ஒரு எக்ஸாம்பிள். அதனால் பார்த்து கவனமாக லிமிட் அப்ளை பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம பார்க்க போகிறது ஒரு நிர்மல் லாட்டரிக்கான ஒரு கெஸ்ஸிங் NR 406 ஒரு சிறப்பான ஒரு சூப்பரான ஒரு கெஸ்ஸிங்கை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் ஓகேங்களா. நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரவங்களா இருந்தீங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆளில் போட்டுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஓகேங்களா. அதனால் பார்த்து கவனமாக ப்ளே பண்ணிக்கோங்க. இப்போ அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஃபஸ்ட்டு எடுத்துன்னு 3 டிஜிட் பாக்ஸ்க்கான ஒரு கெஸ்ஸிங்கை பார்த்துருவோம். 3 டிஜிட் பாக்ஸ்க்கான ஒரு கெஸ்ஸிங்கில் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கக்கூடிய ஒரு நம்பர் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா 923. இதை நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஏபிஐசிபிசியை இதுலேருந்து எடுத்துக்கங்கன்றேன். நம்மளுடைய எந்த நம்பர் ஹைலைட் ஆகிறதோ அதுலேருந்து நீங்கள் ஏபிஐசிபிசி ஃபார்ம் பண்ணிக்கோங்க ஓகேங்களா. அடுத்து பார்த்துக்கிட்டோம்னா 139. சாரி, இது வந்து கரெக்டாக தெரியலை. தெரிஞ்சாலே நம்ம அழுக போட மாட்டீங்க. கரெக்டாக தெரியலனா 139 செகண்ட் ஒன் நம்பர் ஓகேங்களா. அதுக்கடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த பெண்ணை மூலம் மாற்றணுங்க 956. அடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா 513 ஃபோர்த் ஒன் நம்பர் 513 ஓகேங்களா. அதுக்கடுத்து பார்த்துக்கிட்டோம்னா 723 அதுக்கடுத்து வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு கெஸ்ஸிங் 482 ஓகேங்களா. சாரி, 482 ஓரளவுக்கு மேட்ச் பண்ணக்கூடிய வர்றதுக்கு வாய்ப்பு அதிகபட்சம் இருக்கக்கூடிய ஒரு நம்பர் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா அதுதான் 247லேருந்து நம்ம அதிகபட்சம் 15/11/2024 அதுமா நம்ம நிர்மல் லாட்டரிக்கான ஒரு கெஸ்ஸிங்கில் அதிகபட்சமாக எதிர்பார்க்கக்கூடிய ஒரு கெஸ்ஸிங் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா அது இதுதான். பார்த்து கவனமாக லிமிட் அப்ளை பண்ணிக்கிங்க. 3 டிஜிட் பாக்ஸ் நிர்மல் லாட்டரிக்குரிய ஒரு 3 டிஜிட் பாக்ஸ்க்கான ஒரு கெஸ்ஸிங் 923 139 956 513 723 482 ஓகேங்களா. இதுதான் நம்மளுடைய 3 டிஜிட் பாக்ஸ்க்கான ஒரு கெஸ்ஸிங். உங்களால் பாக்ஸாக போட முடியலன்னா கூட அதை அப்படியே எடுத்து ராவாக எடுத்து ப்ளே பண்ணிக்கோங்க. ப்ளே பண்ணி கவனமாக லிமிட்டாக ப்ளே பண்ணிக்கோங்க ஓகேங்களா. 3 டிஜிட் பாக்ஸ்க்கான ஒரு கெஸ்ஸிங் முடிஞ்சிச்சு. இப்போ இதிலே கொஞ்சம் ஒரு ட்ரிக்ஸு 247 ஃபஸ்ட் நம்பர். இதில் என்ன ஒரு வருந்தத்தக்க செயல்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இப்போ தான் அடித்தான் அந்த 247ன்றதும் இப்போ தான் அடித்தான்.
427 அடித்தான். இதுதான், இது அப்படியே பாக்ஸாக ஆக்கி லிமிட்டாக தூக்கிட்டான், தட்டி தூக்கிட்டான். அதாவது எந்த இதுலன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஸ்ரீசக்தி லாட்டரியில் 427 அடித்தான். ஓகேங்களா, அப்படியே தான் அடித்ததை அடிச்சுக்கிட்டே இருக்கான். இதுலேருந்து நம்ம எடுத்தோம்னா இதில் என்ன நம்மளுக்கு டோட்டல் தான் 7 2 3 7 2 3 கூட நீங்கள் 3 டிஜிட் பாக்ஸ் எடுத்துக்கோங்க. வந்த நம்பருக்குள்ளேயே வந்துச்சுன்னா இந்த ஒரு ஆன்சர் தான் நம்மளுக்கு ஸ்ட்ராங்காகவே இருக்குது. 7 2 3. ஓகேங்களா, பார்த்து கவனமாக லிமிட் அப்ளை பண்ணுங்கள். இப்போ அடுத்து நம்ம அப்ளை பண்ண போகிறது 4 டிஜிட் கெஸ்ஸிங். யார் யாருக்கெல்லாம் வேணுன்றது சொல்லுங்கள். நம்ம ஃபஸ்ட்டு 3 டிஜிட் வின்னிங்கில் ஒரு தூக்கிடுவோம். இந்த மாதம் ஒரு பெண்டிங்கில் என்ன இருக்குது, இன்னும் அடிக்காமல் பெண்டிங்லேயே இருக்குது. அதனால் சீக்கிரமாக இந்த மாதம் டக்குன்னு ஒரு தூக்கிடுவோம். ஃபஸ்ட்டு தூக்குனதுக்கப்புறம் 4 டிஜிட்டை அடுத்து நம்ம சவாசமாக பொறுமையாக பார்த்துக்கிடுவோம். ஓகேங்களா, இப்போ நம்ம அடுத்து பார்க்க போகிறது ஏபி ஏசி பிசிக்கான ஒரு கெஸ்ஸிங்கில் நம்ம அதிகபட்சம் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு நம்பர். ஃபஸ்ட்டு நம்பர் 319509 319509. ஓகேங்களா, அதுக்கடுத்து பார்த்துக்கிட்டோம்னா 239696. ஓகேங்களா, 9650. ஓகேங்களா, அதுக்கடுத்து பார்த்துக்கிட்டோம்னா 7997 போட்டுக்கோங்க. 7997 நம்மளுடைய நிர்மல் லாட்டரிக்கான ஒரு கெஸ்ஸிங்கில் நம்ம எதிர்பார்க்கக்கூடிய ஒரு நம்பர் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா 3195 09 23 9650 7997. ஓரளவுக்கு மேட்ச் பண்ணக்கூடிய அதிகபட்சம் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு நம்பர் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா அது இதுதான். பார்த்து கவனமாக லிமிட்டாக ப்ளே பண்ணிக்கோங்க. நம்மளுடைய நிர்மல் லாட்டரிக்கான ஒரு கெஸ்ஸிங்கில் ஏபிஏசிபிசிக்கான ஒரு கெஸ்ஸிங்கையும் பார்த்தாச்சு. ஓகேங்களா, இப்போ இன்னி எல்லாத்துலேயுமே 2 போர்டு தான் சொல்லலான் இருக்கேன். ஓகேங்களா, ஏ போர்டில் 2 வந்தனால நமக்கு சான்சஸ் இருக்கக்கூடிய ஒரு 2 நம்பர் சொல்லிடுறேன். ஓகேங்களா, ஃபஸ்ட்டு நம்பர் 5 வரும். ஃபஸ்ட்டு 5. ஓகேங்களா, 2 வந்தனால 5 இல்லைன்னா 6. இதுதான் நம்ம ஏ போர்டுக்கான ஒரு கெஸ்ஸிங். ஓகேங்களா, அடுத்து பார்த்துக்கிட்டோம்னா பி போர்டு என்ன வந்துச்சு, 4 வந்துச்சு. ஓகேங்களா, 4 வந்தனால நமக்கு வரக்கூடிய வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு நம்பர் 8. அதை விட்டாச்சுன்னா நம்மளுக்கு அதுக்கு அடுத்து சான்சஸ் இருக்கக்கூடிய ஒரு நம்பர் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா 5. பி போர்டு 8ம் 5ம் வர்றதுக்கான வாய்ப்பு அதிகபட்சமாகவே இருக்குது. ஓகேங்களா, இப்போ அடுத்து பார்த்துக்கிட்டோம்னா சி போர்டு என்ன 7. ஓகேங்களா, 7நாலே நமக்கு ஃபஸ்ட்டு 9ம் 2ம் தான் நம்ம லைனில் வர்றதுக்கு வாய்ப்பு அதிகபட்சமாகவே இருக்குது. அதனால் பார்த்து கவனமாக லிமிட்டாக ப்ளே பண்ணிக்கிங்க. இது வந்து கொஞ்சம் ஷார்ட்டாக ஸ்வீட்டாக முடிச்சாச்சு. ஏ போர்டு 5 இல்லைன்னா 6 எதிர்பார்க்கக்கூடிய ஒரு நம்பர். பி போர்டு 8 இல்லை என்றால் 5. சி போர்டு 9 இல்லை என்றால் 2. ஓரளவுக்கு மேட்ச் பண்ணக்கூடிய வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு நம்பர் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா அது இதுதான். பார்த்து கவனமாக லிமிட் அப்ளை பண்ணிக்கோங்க. இப்போ அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஒரு ஆல் போர்டு. ஏபிசி ஆல் போர்டுக்கான ஒரு கெஸ்ஸிங் தான். ஓகேங்களா, ஆல் போர்டுக்கான ஒரு கெஸ்ஸிங்கில் ஃபஸ்ட்டு நம்ம எதிர்பார்க்கக்கூடிய ஒரு நம்பர் 6. அதுக்கடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா 2. அதுக்கடுத்து சான்சஸ் இருக்கக்கூடிய ஒரு நம்பர்னால் 8. 6 to 8. பார்த்து கவனமாக லிமிட்டாக ப்ளே பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, ஓரளவுக்கு இன்றைய கெஸ்ஸிங் ஓரளவுக்கு எல்லாமே கவர் பண்ணி ஓரளவுக்கு மேட்ச் பண்ணியாச்சு. ஓகேங்களா, நாளை 3 டிஜிட் அடிச்சுன்னா 4 டிஜிட்டுக்கு நம்ம ட்ரை பண்ணுவோம். ஓகேங்களா, பார்த்து கவனமாக லிமிட்டாக ப்ளே பண்ணுவோம். Disclaimer: This video is only for entertainment videos only.
இந்த வீடியோ முற்றிலும் பொழுதுபோக்கிற்கான மற்றும் கணிப்புகளுக்கு உண்டான வீடியோ ஆகும். இதை கருத்தில் கொண்டு கவனமாக விளையாடும். இங்கு எவ்விதமான சூதாட்டம் எதுவும் நடைபெறவில்லை என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறோம். கேரளா லாட்டரி ஜஸ்ட் ஃபார் கெஸிங், நாட் ஃபார் பெட்டிங் கேம். இங்கு எவ்விதமான சூதாட்டம் எதுவும் நடைபெறவில்லை என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறோம். கேரளா லாட்டரி கேரளா மாநிலத்திற்கு மட்டுமே பொருந்தும், வேறு எந்த மாநிலத்திற்கும் பொருந்தாது என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.